ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம ப்ளம்ஸ் கேக்லாம் பண்ணோம்னாக்கா நட்ஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் கட் பண்ணி போடுங்கங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. டேஸ்ட் போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லதும் கூட. நட்ஸ் எல்லாம் போட்டு வீட்டில் ஆரோக்கியமாக குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. ஹாப்பி நியூ இயர்க்கு இந்த மாதிரி கேக் பண்ணி அசத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிடலாம். வெள்ளை சுகரும் போட்டுக்கிடலாம், சக்கரை போட்டுக்கிடலாம். அதை விட இதில் வந்து ஹெல்த்திங்க. இது நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம் வந்து. இல்லை ஒரு 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிடுதேன். மாவு தந்துடி ஜூஸும் பாலும் எடுத்துக்கிடணும். ரொம்ப அதிகமாகிட்டுனா கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. கம்மியாக இருந்ததுன்னா 2வது ஊற்றிக்கிடலாங்க. ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிடாதீங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான பொருட்கள் போட்டுக்கலாம். பூசணி விதைங்க கொஞ்சமாக மேலே போட்டுறதுக்கு வச்சுக்கிடலாம். அப்புறமேட்டு முந்திரி பருப்பு, வால்நட், பிஸ்தாங்க, இதையும் கொஞ்சம் மேலே போடுறதுக்கு வச்சுக்கிடலாம். மேலே கொஞ்சம் அழகுக்காண்டி போடுறதுக்கு வச்சுட்டு மிச்சத்தை போட்டுக்கோங்க. பாதாம் கொஞ்சமாக மேலே போடுறதுக்கு வச்சுருக்கேன். அப்புறமா லூட்டி ஃப்ரூட்டிங்க. லூட்டி ஃப்ரூட்டி வந்து எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ப்ளம்ஸ் பழங்க, இதை கொஞ்சம் போட்டாச்சு. அப்புறமா உலர் திராட்சை, கருப்பு எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். டேஸுங்க, நம்ம கடையில் வாங்கி கொடுத்தோம்னா இந்த அளவுக்கு ஆரோக்கியம் கிடைக்காது நமக்கு. அதனால் வீட்டிலே இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நட்ஸ் போட்டு பண்ணி கொடுங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடிங்க. அப்புறமா வெண்ணிலா எசன்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வந்து பேக்கிங் பவுடருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா சோடாங்க, ஆப்ப சோடா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த சோடா, அது ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள், நமக்கு சூப்பராகிட்டு நல்ல நட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.